வணக்கம், நான் கார்த்தி சாமன், என் வீட்டு தோட்டத்தில் படத்துறை இயக்குனர். வணக்கம், நான் ஜெய கணேசன், என் வீட்டு தோட்டத்தில் படத்தில் கதாநாயகி. இப்போ வந்து சுகமே சுப்புலட்சுமின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் தேவைப்படுது. சரி, இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ்லாம் போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இந்த மாதிரி லைனுக்கு போகிறனால சரி ஓகே, வை நாட் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ராஃபிட் பார்க்குற டைமில் அட் த சேம் டைம் இன்னொரு படத்தையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு வே பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே, இண்டிபெண்டாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என் வீட்டு தோட்டத்தில் படத்தை சூஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரில்லர், ஒரு சீரியல் கில்லர் பேஸ்டான ஒரு படம் தான். பட் அந்த படத்தை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலில் சொல்லணும், ஒரு ஸ்லாஷர் எலிமெண்ட்ஸ் வச்சு சொல்லணும், ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணணும், ஒரு வீடு ஒரு செட்டு போட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணணும். கதை அம்சம்னு கேட்டால் ஏறத்தாழ வந்து இந்த ரெட் ரைடிங் ஹுட் கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் படம் தான் அது. ஒரு வீட்டுக்குள்ளே 36 கதவு, அந்த கதவில் மாட்டிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தவிர அங்கே இருக்கிற மற்றவங்க எப்படி அங்கேருந்து வெளியே வராங்க, இதுதான் கதையோட ஸ்டைல். நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய படங்கள் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும் தான் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸை வந்து அங்கே நடக்கிற அந்த விஷயத்துக்குள்ளார கொண்டு போய் விடணும். அவங்களையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னு ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பார்க்கும்போது இந்த த்ரில்லர் தான் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலி ஃபீல் பண்ணுது என்னென்னா, ஆடியன்ஸை வந்து அவங்கள படத்தோட ட்ராவல் பண்ண வைக்கலாம். அவங்களும் வந்து இந்த படத்தில் பயம் வருதுன்னா அவங்களும் பயத்தை உணரணும். ஸோ படத்தோட்டு வெளியாகும் போது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போன மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் த்ரில்லர். தாயின் தேன் குரலை கேட்டதில்லை, ஓடும் நீரொலியை கேட்டதில்லை, தூய வேதங்களை கேட்டதில்லை, ராக கீதங்களை கேட்டதில்லை செவியிலே. ஏற்கனவே வந்து கார்த்திக் கூட வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் நடிச்சுட்டு அப்புறம் மேலே தெரிந்தது கதவுல வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது முடிஞ்சு எஸ்எஸ்எல்ல ஒரு குட்டி ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இவிதி, என் வீட்டு தோட்டம். கண்டிப்பாக அது வந்து கார்த்திகோட ஃபிலிம் தான். என்றைக்குமே நான் கார்த்திக் கூட நடிக்கிறதுனா நான் வந்து அவரோட ஸ்டோரியெலாம் கேட்கவே மாட்டேன். அவர் சொல்லுவார், ஜா இந்த ரோல் இந்த மாதிரி படம் இருக்குது ஓகேயான்ட்டு. சார் ஓகே பாஸ் பண்ணலான்ட்டு. அப்படி தான் இந்த ஒரு 4 படமும் அப்படி தான் வந்தது. இந்த படம் அவங்களுக்காக பண்ணேன். இந்த என் வீட்டு தோட்டத்தில் வந்து அவங்களுக்காக தான் பண்ணுது. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு படம் பண்ணணும், நல்ல எனக்கு இவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களை வந்து ஒரு உச்சக்கட்டம் ஒரு நடிப்பில் உச்சக்கட்டமாக ஏதாவது பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணை வந்து கூட தைரியமாக காட்டி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த படம் பண்ணுது. பிறவிலேருந்தே வந்து காது கேட்காதவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேசுகிற தன்மை இருக்காது. பட் இந்த கதையில் வந்து இவ்வளோ நாளாக இப்படி இருந்த ஒரு பொண்ணு இப்போ தான் முதல் முறையாக ஒரு பக்கம் காதை வந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு பக்கம் விளங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு உலகம் எப்படி இருக்கும், அப்படி ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கிட்டேன். 5ஆம் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. 5ஆம் மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. மலேசியா முழுக்க அந்த படம் ரிலீஸ் ஆகும். பட் என்னென்னா வந்துட்டு நிறைய திரையரங்குகள் வெளியாகாது, ஒரு குறிப்பிட்ட சில, ஆனால் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஸில் வெளியாகும் படம். இந்த படம் கதையை வந்து அந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தோட்டம், அதான் கதை. ஸோ இது வந்து ஒரு சீரியல் கில்லர், அவன் வந்து என் வீட்டு தோட்டத்தில் தான் இது நடக்குதுன்றதை சொல்கிறதுக்காக தான் என் வீட்டு தோட்டத்தில். அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தோட 70% போர்ஷன் வந்து அந்த ஒரு வீட்டில் தான் நடக்க போகுது. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம், அவன் என்ன பண்ணுறான் அப்படி சொல்கிற ஒரு விஷயம் தான். ஏறத்தாழ ஒரு 80s ஸ்டைல் ஆஃப் நம்ம ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஐடியா. இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா, அதுவும் சுற்றி பின்னாடி ஒரு 300 மீட்டருக்கு ஒரு தோட்டம், மண்ணுக்கு ஒரு 150 மீட்டர் தோட்டம், இந்த பக்கத்து தோட்டம் அந்த பக்கத்து தோட்டம், யாரும் வர முடியாத ஒரு இடத்துல ஒரே ஒரு வீடு, என்ன தான் நடக்கும். மியூசிக் வந்து சமேஷன் மணிமாறன் பண்ணியிருக்காரு படத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் கிளாசிக்கல்ஸ் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாய்க்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெஸ்டர்ன் போக முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஆப்வியஸ்லி சில பர்டிகுலர் சீக்வன்ஸ்க்கு மட்டும் இந்தியன் போயிருக்கும். மற்றபடி வந்து முடிஞ்ச அளவுக்கு படத்தோட ஸ்டைல், பேசிங் எல்லாமே வந்து மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு கதைக்கு ஹெல்ப் பண்ணோம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹெல்ப் பண்ணுன்றதை ஷாம் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. 3 மாதம் ரொம்ப ட்ரை பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபுல்லாக மிக்சிங் மஸ்டிங் பண்ணுறதுலாம் நிரோஷன். ஸோ நிரோஷன் அவரோட சைட்லேருந்து இந்த படத்தோட ஆடியோ எந்த லெவலுக்கு வந்து ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்லி அவர் அந்த தாயின் தேன் குரலை கேட்டதில்லை, ஓடும் நீரொலியை கேட்டதில்லை, தூய வேதங்களை கேட்டதில்லை. படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து விஜி ரவீன் மனோகரன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மலேசியா காலங்கள் வந்து நேற்றாவல் இருந்தாலும் சொல்லிட்டு அதுக்கு அவார்டெலாம் வாங்கியிருந்தார் அவரோட சினிமாட்டோகிராஃபிக்கு. சரி, ஓகே, அவரை வந்து இதில் படத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் வந்த ரிவ்யூஸும் சரி, கிரிட்டிக்ஸ் சரி, இது வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்தவங்களும் வந்து விஷுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்தோன்னா மொத்தமாக நாங்கள் ஒரு 5 பேர் தான் இந்த படத்தில் மொத்தமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். 5லேருந்து 6 பேர் தான் வேலை செஞ்சுருக்கோம். ஒரு வீடு செட்டு கட்டினதாக இருக்கட்டும், அதுக்கு பெயிண்ட் பண்ணி ஆர்ட் டிசைனிங் எல்லாமே நாங்களே தான் பண்ணியிருக்கோம். எங்களோட ஒட்டுமொத்த க்ரூ திலீப், லோகேன், கபிலன், யுகேந்திரன், சங்கர், இவங்க தான் எங்களோட டீம். நாங்கள் மட்டும்தான் இந்த படம். இதில் தான் முழுக்க முழுக்க பண்ண படம் இது. எடிட்டிங் சங்கர் இன்ட்ரான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் புதுமுகம் தான், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு சங்கர் முழுக்க முழுக்க காரணம். ஷார்ட்டுக்கு போகிறப்பெல்லாம் அடிவாங்க. ஏன்னா நாட் எப்படி சொல்கிறதுனா தெரியாமல் அடிப்படும். ஏன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெய்லர் ஃபிலிம். ஸோ என்னோட கோஸ்டா வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ ஹீஸ் அ நரி இந்த ஃபிலிம். ஸோ சின்ன வந்து அவங்களுக்கு தெரியாது ஒழுங்கா. ஸோ சில டைம் வந்து குத்தும் போது அதெல்லாம் வந்து சீலப்பா அடிபட்டுரும். ஸோ அப்பப்போ உண்மையாகவே அடி வாங்குறதுலாம் உண்டு. வீட்டில் வந்து 3 படம் நடிச்சேன்னா வீட்டில் வந்து தெரியவே தெரியாது. ஷூட்க்கு போவேன், பேசாமல் வந்துடுவேன், கிளாஸ்க்கு போகிறோமான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவேன். வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் தான், படம்லாம் வேணாம். நான் என்னோட சிப்ளிங்ஸ் கூட நான் வந்து வெரி க்ளோஸ். ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப தான் அவங்க சொன்னாங்க, ஓகே பரவாயில்ல போ, நாங்கள் வந்து பேக்கப் பண்ணிக்கிறோம் உனக்காகன்ட்டு. ஸோ எனக்கு வந்து என் சிப்ளிங்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்போ போக போக பேரண்ட்ஸ் ஆர் ஓகே அபவுட் இட். கம்ப்ளீட்டாக 100% வந்து பயத்தை தாண்டி என்ன இருக்குது அண்ட் பயம் எப்படி இருக்குது, முழுக்க முழுக்க பயம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் படத்தை பார்த்துட்டோம். படத்தில் வந்து உண்மையிலே நாங்கள் பயப்படுற அளவுக்கு தான் படம் இருக்குது. இது ஹாரர் பேஸ்டான ஒரு த்ரில்லர் படம் தான். உங்களுக்கு ஹாரர் பிடிக்கும்னா, உங்களுக்கு த்ரில்லர் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், கூட சொல்லுங்கள். அப்படி படம் பிடிக்கலன்னா எங்களுடைய இன்பாக்ஸ்க்கு வந்துட்டு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம்.